புதுக்கோட்டை என்ட்ரன்ஸ்லேயே இருக்கோ உங்களுக்கு வீடு? அதான பார்த்தேன். ஊருக்குள்ளே போகலையே குதிரை. கால் வந்துட்டு வா. ஹாய், வரலாம். மயக்கும் உன்னுடைய உடலுக்கு உள்ள ஒரு பாதிப்பு இருக்குடா. அந்த வலி வேதனையை நீக்கித்தாரேன். கிரகங்களாலும் சில தொல்லைகளாலும் பாதிப்புகள் நடந்திருக்கு, அதையும் நீக்கி செம்மையாக வாழ வச்சு தாரேன். தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பிரத்தியாரால் இடைஞ்சலா அல்லது இயற்கையா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்தில். அதனால் தொழிலையும் நல்லாக்கி வளமோடு வாழ வச்சு தந்தால் போதும்ல, வேறு என்ன வேணும்? பூமிக்கு கீழையா? அப்படியா? கால் வந்துட்டோம். நம்ம தான் வச்சு எடுக்கணும். யாருப்பா சொன்னா அப்படி? அதான் அப்படி அது கிடைக்கும்னா தான் நானே உன்னை கூப்பிட்டோன்னு சொல்லிட மாட்டேன்னா, பூமிக்குள்ளே இருக்கடா தம்பி உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட மாட்டேன்னா. அவர் ஏதாவது ரூட் கொடுத்துருக்காரு உனக்கு, நம்பாதப்பா, வீட்டை தோண்டிவிடாடா, தப்பு நடக்காது, தேவையில்லை, வெற்றியாக்கி தரேன். உங்கள்கிட்ட ஒரு சத்தியம் கேட்கணும்னு நினச்சேனே, குடிப்பியானுமே. இப்போ என்கிட்ட வந்துட்டு போன பிறகு குடிச்சியா? இல்லை அவ்வளோ சொல்லுப்பா, மாறில்லை. சரி, கரெக்ட். இந்தா வலியை தீர்த்து தரேன். இன்னும் 2 முறை என்னைய பார்க்கும் பொழுது உன்னை சுத்த பிரமமாக்கி எந்த நோய் பிணி இல்லாத உத்தவமாக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்டா. பாப்பா பிப்ரவரி மாதத்துக்குள்ளே போயிடுவேடா. சந்தோஷமாக செல்வா, பணம் தைரியமாக கட்டு போ. கர்மசாமிக்கு நாத வடிவான இறைவாம். வாமா, சிவன் கோயில் எங்கே இருக்குமா? அதான் நாத வடிவான இறைவான பாட்டு பாண்டேன். தம்பிக்கு என்ன பண்ணணும்? அப்படியாடா? என்ன படிச்சிருக்க? அப்படியா? நீ இங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ பேசவே கூடாது. நீ பேசுறதுக்கா நான் அங்கே உட்காந்துருக்கேன். வா. 1.5 ஆண்டு காலங்களாக சனி பகவான் தம்பியை பார்க்குறாரு. அதனால் ஐயா வீட்டில் நிலை கொண்டு இருக்க மாட்டார். சக்கரமாக சுற்றிக்கிட்டு வருவான் மகாராஜா. வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசையும் உள்ளத்துக்குள்ளே தோன்றும். உண்மையா? பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? அப்ளை பண்ணுங்க. அவன் பாலினில் போய் இருக்கணுங்கிற விதி இருக்குது. 3 வருஷம் அங்கே இருந்து பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவான். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் செம்மையாக நடக்கும். இந்தா சந்தோஷமாக இரு. வாமா, இந்தா அமைச்சு தரேன். நல்லாரு, அமைஞ்சிரும். கர்மசாமிக்கு திருநெல்வேலி தெரியும். புதுக்கோட்டையெல்லாம் உட்காருங்க. திருநெல்வேலி சாமி கூப்பிட்டுருக்குவாங்க. புதுக்கோட்டையெல்லாம் உட்காருங்க. திருநெல்வேலி சீமையிலே சிவிலப்பேரி கோட்டையிலே. எப்பா சிவிலப்பேரி இல்லை யாருப்பா? மேலப்பாட்டம், கீழப்பாட்டம், ஓலப்பாட்டம், கால் வந்துட்டு வரலாம். காத்திடுவாள் ஆத்தாள் காத்தாயி. அமைதியா இருக்கடா. எப்படி புறம் சேர்ப்பா கேளுங்க. அமைதியா இருங்க. திருப்பாள் முகமாரி. உன் பையனுடைய மனநிலையை திருத்தி தரணும். இப்போ முன்னால் இருந்ததுக்கு இப்போ ஓரளவு மாற்றங்கள் வந்துருச்சு. சரிதானா? இன்னும் 6 வாரங்கள் என்னையை தொடர்ந்து பிடிச்சிக்காங்க. சுத்த மனிதனாக்கி எந்த ஆவலும் இல்லாமல் நல்லாக்கி தந்துடுறேன். இருக்கங்குடியிலேருந்து மாரியம்மா வந்தா. நீங்கள் அவளுக்கு எதுவும் வேண்டுதலை வச்சு குறை இருக்குன்னு சொன்னா. என்னைக்கு போகிறீங்க?
சந்தோஷமா போயிட்டு வந்துருவீங்களா? அதான் காத்திடுவாள் ஆத்தாள் மகமாயி காலில் வந்துட்டு வா கண்ணபுரம் சேர்ப்பாள். வாடா தம்பி வா. இந்தா நிறைந்த மனநிலைகளை கொடுத்து வெற்றியாக்கி தரேன். எந்த மனக்குறையும் ஏற்படாது. இது சாதாரண புண்ணு தான். இது ஆறிலும் சோரியாசிஸ் இல்லை. தேவையில்லாமல் நம்பிக்கிட்டு வேதனைப்படாத. வா இந்தா நல்லாக்கி தரேன். உன் பிள்ளைய படுக்க போட்டு மாவிளை கெடு. இந்தா போட்டுருவோண்டா. என் பேரை சொல்லி நடத்துடா. என் பேரை உன் கடையில் எழுது. லட்ச லட்சமாக பணம் வரும். இந்தா மகளே ஆனந்தமாக இருப்போம். கர்மசாமிக்கு நெல்லை சுத்தமல்லி எல்லை சுத்தமல்லி சுத்தமல்லி வாங்க. திருநெல்வேலி சுத்தமல்லி. வாரவங்களுக்கு வழி விடுங்கண்ணே, வழி விடுங்கண்ணே, ஓரமா நின்னுங்கண்ணே. காலில் வந்துட்டு வரலாம். பூக்காரி குங்கும பொட்டுக்காரி. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாமா. அவ பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்து மாறி. மறுபடியும் விட்டுருவோம், ஒன்றும் கவலைப்படாத. கர்மசாமிக்கு இப்போ உனக்கு உன் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியாச்சு. ஆனால் அவன் ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு பதில் சொல்ல சொல்லியிருக்கான். அவன்கிட்ட வரக்கூடிய பதிலை வச்சு உன்னை அனுப்புறதையும் வேண்டாம்ங்கிறதையும் நான் முடிவெடுத்து உன்னை அனுப்புவேன். அப்படி இல்லைன்னா அதே சிங்கப்பூரில் வேறு இடத்துல வேலை வாங்கி உன்னை வாழ வச்சு தாரேன். உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றி உண்டு. சந்தோஷமா. கர்மசாமிக்கு சயின்டிஃபிக்கில் பிறக்கும். கணவன் மனைவியுமா பிறக்காது. எப்படி பிறக்கும்? சயின்டிஃபிக்கில் பிறக்கும். போ. அதே திருநெல்வேலி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. யாருக்குப்பா திருமணம்? கால் வந்துட்டு அப்பா. சியாமலா தேவி அம்மன் எங்கப்பா இருக்கா? எங்கடா இருக்கா? நீங்கள் பெருமாள்புரம் மீனாட்சிபுரத்துக்கு போய் சியாமலா தேவிக்கு ஒரு அர்ச்சனையும் ஒரு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு வா. அங்கே கொடுக்குற குங்குமத்தை கொண்டு வா. ஏன் சொல்கிறோம்னா அந்த ஏரியாவில் இருந்து உன் மகனுக்கு பெண்ணமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கல்யாணத்தை முடிச்சு தரேன், ஜெயிச்சு தரேன். போயிட்டு வாப்பா. கர்மசாமிக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் இல்லை. யாருப்பா? மேலப்பாளையம் இல்லை, மேலப்பாளையம். ஆத்து பக்கம் ஊத்து வெட்டி